கருவி காலம் வினையிடாமல் இறுதியர எண்ணி செயல் என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞருடைய விளக்கவு என்பது ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பு அதற்கு தேவையான பொருள், ஏற்ற கருவி, காலம், மேற்கொள்ள போகும் செயல்முறை, உகந்த இடம் ஆகிய ஐந்தையும் குறையில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு என்னுடைய தலைமை ஆசிரியர்களுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுடைய திருக்கரங்களால் வெளியிடப்பட்ட புத்தகம். இதை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், தமிழ்நாட்டுடைய தலைநகரத்தில் உதித்த ஒரு பிள்ளை என்னுடைய தாய் நகரத்தில் இன்றைக்கு அறிமுகத்தை இன்னைக்கு செய்து கொண்டிருக்கின்றது, பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று நான் பார்க்கிறேன். எல்லா கல்வி கூடங்களும் அறிவாலயங்களாக இருக்கிறது. இந்த அறிவாலயங்களை கமலாலயங்களாக மாற்றுகிற இந்த சதி ஒருபோதும் நடக்காது அப்படிங்கறத தான் அந்த புத்தகம் நமக்கு சொல்லுது. ஒரு எழுத்தாளர் எழுதுகிற போது ஒரு சின்ன பயம் இருக்கும், இவர் ஏதாவது நினைச்சுக்கிடுவாரோ அவர் ஏதாவது நினைச்சுக்கிடுவாரோன்னு. இந்த பக்கங்கள் முழுக்க யாருக்கும் எதற்கும் பயப்படாத அச்சமில்லாத எழுத்து இதுல இருக்கிறத பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். அன்பில் மகேஷ் அவர்கள், நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், அன்பில் தர்மலிங்கம் அவர்களுடைய பேரர், பொய்யாமொழி அவர்களுடைய புதல்வர், அவர்களின் இரத்த வாரிசு என்பதை தாண்டி புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் போன்றவர்களின் கொள்கை வாரிசு என்பதை இந்த நூலில் நாம் பார்க்க முடியும். இந்த புத்தகத்தை படிங்க. பெரியார் சிந்தனைகள் எப்படி இருக்குமோ, பெரியார் எழுதினால் எப்படி இருக்குமோ, பெரியார் பேசினால் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கிறது ஒரு அமைச்சருடைய எழுத்து. இன்றைக்கு ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக, இன்னைக்கு ஒரு மாவட்ட கழக செயலாளராக இன்னைக்கு நான் இருக்கிறேன் என்று சொன்னால், என்னை தோளில் சுமந்தவை எங்களுடைய உடன்பிறப்புகள். அப்படி தோளில் சுமக்கக்கூடிய என்னுடைய கழகத்துடைய தோழர்களுக்கு நான் மரியாதை செலுத்தக்கூடியவனாக மேல் உட்கார்ந்திருக்கணும். ஆக இந்த புத்தகம் என்பது ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்காகவோ அல்லது எங்களுடைய தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்காகவோ அல்லது எங்களுடைய ஆதரவு அமைப்பை சார்ந்த பிள்ளைகளுக்காக கூட இருந்தது. ஒன்றியத்தை எந்த இயக்கம் ஆண்டு கொண்டிருக்கின்றதோ அந்த இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கும் சேர்த்து தான் இந்த புத்தகம் எழுதியிருக்கிறேன் என்பதை உணர வேண்டும்.